அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு குறள் அதிகாரம் 44 குற்றம் கடிதல். குறள் எண் 431. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். உதாரணமாக, ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அவருக்கு செல்வந்தர் இருப்பதனால் அவருக்கு எல்லாமே கிடைக்கிறது, பொருள்கள் கிடைக்கிறது, மிகப்பெரிய செல்வந்தர் அல்லவா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், தான் நம்முடைய இந்த ஊரிலே மிகப்பெரிய மனிதர், ஏனென்றால் நமக்கு பணம் நிறைய இருக்கிறது. அப்படியே ஒரு செருக்குத்தன்மை, நான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் அதற்கு எடுத்தாப்புல அப்படி இருந்தால்தான் கோபமும் வந்துவிடுமே. சினம் என்றால் கோபமும் வந்துவிடும். அதற்கப்புறம் இப்படி இருந்தால் தான் அவன் பேசாமல் பெண்களை தேடி அடைவானே. இப்படி உள்ளவன்களுக்கு தாராளமாக காமம் வந்துவிடும். அப்போ பெண்களை தேடி அடைவான். அவ்வளோ அந்த காமம் கள உணர்ச்சி. காமம் என்பது களவு ஒழுக்கம். அப்போ இந்த ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில்தான் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். அப்படி என்று தெய்வப்புலவர் சொல்கிறார். இந்த மூன்று குணங்களும் இல்லாதவனுடைய ஒரு வாழ்க்கை தான் நல்ல மேம்படக்கூடிய வாழ்க்கை. பணம் இருக்குமே என்று இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார். தெய்வப்புலவர் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு வியப்படைய செய்யக்கூடிய ஒன்று. நம் முப்பாட்டனார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.